முட்டை சேமியா செய்யலாம்னுக்கிறேன் இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக. அதனால வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 3 முட்டை, எண்ணெய், ஆனியன் சேமியா நல்லாயிருக்கும். தேவையான உப்பு, இவ்வளோதான். வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விடலாம். சாரிப்பா, கொஞ்சம் வேலை டயர்டில் மறந்துட்டேன். கடுகு மெயினாக வேணும். அப்புறமா உளுந்தும் மறந்துட்டேன். உளுந்தும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிச்சு. உளுந்தும் கடலையும், கடலை பருப்பு போட்டுடலாம். பொன்னிறமாக வரும். கொஞ்சம் ஃப்ரை ஆனால் நல்லா வறந்துடுச்சு. தெரியுது பாருங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டால் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். அப்புறமா ஆனியன், இது வந்து ஈஸி ரெசிபி, டென்ஷன் இல்லை. வெங்காயம் வந்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பாயில் ஆகும். நல்லா வதங்கணும். உப்புமா பொறுத்தவரை நல்லா வதங்க தேவையில்லை, அப்படின்னா நல்லா இருக்கும். இவ்வளோ வதங்கினா போதும், நிறைய தேவையில்லை. இந்த டைமில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சேமியா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் வந்து இன்னைக்கு 3 பேருக்கு செய்ய போகிறேன். பேருக்கு போதும், அதிகமாகும். நைட்டு டின்னர்ன்றதுனால அதிகமாக சாப்பிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அணில் சேமியா ஒன்றும் ஃப்ரை பண்ண தேவையே இல்லை, அதனால் அப்படியே டைரெக்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இதில் போட்டு இதுக்கு தேவை 1 கிளாஸ். நான் இதில் 1 கிளாஸ் வைக்கிறேன். போதும், 1 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். அதிலே பாயில் ஆகிடும் நல்லா. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க, உப்பு போட்டுடணும். உப்பு போட்டால் பாயில் ஆகிடும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடிட்டா சீக்கிரமாக வெந்துடும். பிளேட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லேசாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது தண்ணி. 1 கிளாஸ் தண்ணி வச்சா போதும், அதிகமாக வைக்க தேவையில்லை. இந்த டைமில் நம்ம 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது மேலே முட்டை பாருங்கள், என்ன ஒரு அதிசயம். எல்லாமே 2 கரு முட்டை இன்றைக்கி வாங்கின்னு வந்தது.
இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, நல்லா கலந்துடுச்சு. வந்து நல்லா கலக்கணும். நிறைய கலக்கக்கூடாது, அவ்வளோதான். நல்லா கலந்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடிடலாம், கரெக்டாக வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஒரு கலக்கிடலாம். கொத்தமல்லி அவ்வளோதாங்க, முட்டை சேமியா ரெடி. பாருங்க, இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. ஒன்று ஒன்று அப்படியே எப்படி இருக்கு பாருங்க.